பச்சை மாங்காய் வந்து 4 எடுத்திருக்கேன். இந்த 4 மாங்காவையும் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாங்காவை நம்ம நீள வாக்கில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன துண்டாக இருந்தால் அப்படியே விட்டுருங்க. ரொம்ப நீளமான துண்டாக இருந்தால் அதை 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சுத்தமான கண்ணாடி பாட்டில் ஒன்று எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற மாங்காய் துண்டுகளை அந்த கண்ணாடி பாட்டிலுக்குள்ளே போட்டுடலாம். எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் 12 பச்சை மிளகாயை 2ஆக கீறி அதையும் அதில் சேர்த்துடலாம். கூடவே 5 ஸ்பூன் கல்லுப்பு அதில் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக அதில் கல்லுப்பு தான் சேர்த்துக்கணும். நம்ம நினைக்கும் போதே வாயில் எச்சில் ஊறுற சூப்பரான உப்பு மாங்காவை தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். மாங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வைக்கும்போது அந்த மாங்காவை ரொம்ப நாளைக்கு நம்ம எடுத்து வைக்கலாம். இப்போ இதில் வந்து அந்த எல்லாமே மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம போட்ட கல்லுப்பு பச்சை மிளகாய் இதுல அந்த மாங்காய் அப்படியே ஊறி நம்ம ஊற்றி வச்ச அந்த தண்ணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் திடீர்னு மாங்காய் ஊறுகாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் இருக்கிற ஊற வச்ச மாங்காவை எடுத்து இன்ஸ்டன்ட் ஊறுகாய் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாங்காவை நீங்கள் எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். தேங்க்யூ.